ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட நேம் வந்து ஹேமா. நான் வந்து கேஎஸ் டைலரிங் சேனல்ல பேசிக் லெவல்ல இருந்து டைலரிங் கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்க இப்போதான் டைலரிங் கத்துக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் நீங்க தொடர்ந்து ஒன்னா பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாலே நீங்க டைலரிங் வந்து கத்துக்கலாம். இது வரைக்கும் போன கிளாஸ்லலாம் பேண்ட் சுடிதார் வந்து எப்படி கரெக்டா பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டா பேட்டர்ன் போட்டு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். பிளவுஸுக்கு வந்து நம்ம பேட்டர்ன் வரைக்கும் இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம பிகினராக இருந்தால் கூட ஒரு 20 மினிட்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம என்னென்ன வந்து கட் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டுக்கு நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து 1.5 இன்ச்சில் இந்த மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ஹேண்டுக்கு நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் கட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ஹேண்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ பட்டி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட உள்ளே வந்து கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஒரு 2 கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ்க்கு நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஊக்பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் எவ்வளோ லென்த் வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். வந்து நம்ம பேக் பார்ட் தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ பேக் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம த்ரெட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு உண்டான கரெக்டான கலர் வந்து நீங்கள் த்ரெட்டு போட்டிங்கன்னா உங்களோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த த்ரெட்டு வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் த்ரெட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் ஏதாவது எடுத்து ஸ்டிச்சஸ்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஸ்டிச்சஸ்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நம்ம நூல்லாம் தப்பாக கோத்துட்டோம்னா நமக்கு அப்புறம் சிக்காக வரும். அதனால் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ பேக் பார்ட்டை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம தையலுக்கு வந்து எவ்வளோ இன்ச்சஸ் விட்டோமோ இந்த மாதிரி அறுக்காத்து போட்டிருப்போம். ஸோ தையலுக்கு வந்து எவ்வளோ இன்ச்சஸ் விட்டோமோ அது அளவுக்கு நம்ம இப்படி மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அறுக்காத்து போட்ட இடத்துல இப்படி மடிங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோல்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நீங்கள் கரை பக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். இதுவே கரை பக்கமாக இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து மடித்து இந்த எட்ஜில் வந்து ஸ்டிச்சஸ் போடணும். கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம இந்த எட்ஜில் வந்து நீடில் வைங்க. வச்சுட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சஸ் போடுங்க. இதுவே நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ண வரலன்னா நீங்கள் வந்து குண்டூசியை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பொறுமையாக அப்படியே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போது இதோட எட்ஜில் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டாலும் போடலாம், இல்லை உங்களுக்கு வேண்டாம் விட்டுடலாம். பேக் டாட் வந்து எப்படி பிடிக்கணும்னா நம்ம ஆல்ரெடி மெஷர்மெண்ட் வந்து பண்ணியிருப்போம். அப்படி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணலன்னா நம்ம ஷோல்டரோட சென்டர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் எடுத்துட்டு இப்போ இதில் 1/4 இன்ச்சில் அப்படியே வந்து நம்ம பேக் டாட் வந்து பிடிக்கலாம். ஸோ 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 3 இன்ச்சஸில் நம்ம பேக் டாட் வந்து பிடிக்கணும். இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. டாட் பிடிக்கிறதுக்கு எல்லாமே டபுள் ஸ்டிச் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டெல்லாம் வந்து கட் பண்ணி விடலைன்னா இந்த மாதிரி சிக்காகும். ஸோ கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த சைடும் அதே மாதிரி வந்து பிடிச்சிக்கலாம். டாட் வந்து பிடிச்சலாம். இப்போ நம்ம 2 டாட்டும் வந்து பிடிச்சிட்டோம். பேக் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பானைக்கு வச்சுருக்கோம். ஸோ நான் பானைக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு ஆல்ரெடி நார்மல் சுடிதார் ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்லீவ் வந்து இப்போ வந்து நமக்கு பார்டர் சைடு இருக்குது கீழே.
ஸோ நம்ம 1 ஃபோல்டு பண்ணி அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஹெம்மிங் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு இதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ஃபுல் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து இதை ஹெம்மிங் பண்ணிப்போம். இல்லை உங்களுக்கு ஹெம்மிங் வேண்டாம் அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி 1 ஃபோல்டு பண்ணி அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு ஃபினிஷிங் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லீவும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பார்ட் வந்து டாட்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் ராங் சைடு வந்து திருப்பி நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ரெண்டு சைடு வந்து அர்க்காத்து போட்டிருப்போம். அந்த 2 சைடு அர்க்காத்தையும் ஒன்னா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கிராஸா வந்து டாட் பிடிக்கணும். நீங்க நான் சொன்ன மெத்தட்ல வந்து மார்க் பண்ணிருந்தீங்கன்னா இங்க லைன்ஸ் வந்து இருக்கும். அந்த லைன்ஸ்க்கு மேலே கரெக்டா வந்து ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ நான் வந்து 2 அர்க்காத் போட்டிருக்கேன். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு 3 இன்ச்சஸ்ல வந்து இந்த மாதிரி கிராஸா ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ 2 அர்க்காத்தும் ஒன்னா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸா வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ டாட்டோட டிஸ்டன்ஸ் நமக்கு 3 இன்ச்சஸ்னு வச்சோம். ஸோ இந்த 3 இன்ச்சஸ் வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த லைன்ஸ் மேலேயே ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க டாட்டுக்கு. பட்டிக்கிட்ட இருக்க டாட் எப்படி பிடிக்கணும்னா ஃபோல்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. நம்ம நெக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம 1/4 இன்ச் வந்து விட்டுருப்போம். அந்த 1/4 இன்ச்சை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி 1/4 இன்ச் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 1/4 இன்ச்சில் டாட் வந்து பிடிச்சிக்கலாம். 1/4 இன்ச் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம டாட் வந்து பிடிச்சிக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணும்போது கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் தச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். த்ரெட்டெல்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா நமக்கு சிக்கா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த த்ரெட் வந்து அடியில் போயிடுச்சுன்னா நம்ம ஸ்டிச்சஸ் வந்து சிக்கா இருக்கும். ஸோ த்ரெட்டெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஹார்மோல் கிட்ட இருக்க டாட் வந்து நம்ம 5.5 இன்ச்சஸ் வந்து மெஷர் பண்ணி இந்த மாதிரி நம்ம அர்க்காத்து போட்டிருக்கோம். ஸோ அந்த அர்க்காத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 3.5 இன்ச்சஸ்லேருந்து 3 இன்ச்சஸ் இருக்கலாம். ஸோ டாட் பிடிக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக பிடிங்க. இந்த மாதிரி கிராஸாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டாட் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கப் ஷேப் வந்துருக்கு பாருங்க. இப்போ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கப் ஷேப் வரணும்னா நம்ம பேட்டர்னில் ஆல்ரெடி இந்த டாட்டோட மெஷர்மெண்ட்லாம் எப்படி வந்து மார்க் பண்ணணும்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து டாட் வந்து 2 இதுக்கும் பிடிச்சிடலாம். இப்போ நம்ம டாட் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த மாதிரி டாட்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். இது வரைக்கும் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பட்டி பீஸ் வந்து எப்படி அட்டாச் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.